வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 BS6 மாடல் வண்டி. இந்த வண்டி நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கீ ஆன் பண்ணோம்னா ஏபிஎஸ் லைட் எரியுது. இந்த லைட் வந்து நம்ம வண்டி மூவ் ஆன உடனே ஆஃப் ஆகணும், ஆஃப் ஆகலைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டைட்டாகவே இருக்குது, ஃப்ரீயாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து நம்ம டிஸ்க் ஆயில் செக் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் வந்து லெவல் கம்மியாக இருந்தது. இந்த கேலிபரில் பார்த்தீங்கன்னா ஆயிலெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு புது ஆயில் ஊற்றி நம்ம ஏர் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதே போல் இந்த வீல் ஸ்பீடு சென்சாரை கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. மாட்டிட்டு வந்து வண்டி ரன் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக கட் ஆகுது, ஏபிஎஸ் லைட் வந்து கட் ஆகுது. திரும்பி மறுபடியும் வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. அது என்ன காரணம்னா, இந்த ரியர் வீலுக்கு வர வீல் ஸ்பீடு சென்சாரும் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டிட்டோம். அது அப்போவும் அதே கம்ப்ளைண்ட்டு அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஃபைனலாக என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த பேக் வீல் இருக்கிற டோனர் பிளேட்டு தான் ஃபால்ட்டு. இதை நம்ம வந்து இப்போ சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இந்த பிளேட்டு வந்து டோனர் பிளேட்டு எவ்வளோ பெண்டாக இருக்குன்னு பாருங்கள். வீல் ஸ்பீடு வந்து சென்ஸ் பண்ணுற இந்த டோனர் பிளேட்டு பெண்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கு கரெக்டாக இருக்குது, ரியர் வீலுக்கு வந்து ஸ்பீடு சென்ஸ் பண்ண முடியாததான் இந்த கம்ப்ளைண்ட்டு. அது காரணம் வந்து அந்த டோனர் பிளேட்டு. இப்போ நம்ம அந்த டோனர் பிளேட்டு மாற்றிட்டு எப்படி ஏபிஎஸ் ஆஃப் ஆகுதுங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோனர் பிளேட்டு மாற்றிட்டு நம்ம வண்டி ஓட்டி பார்க்கறதுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஏபிஎஸ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் கீயை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஏபிஎஸ் லைட் எரியுது. வண்டி மூவ் ஆனோடனே கரெக்டாக வந்து ஆஃப் ஆகுது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.